ஒரு தேர். அந்த தேர்ல 5 குதிரை பூட்டிருக்கு. அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும்னா 5 குதிரையும் ஒரே வேகத்துல போகணும், ஒரே திசையில போகணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில போனாலும் ஆபத்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்துல போனாலும் ஆபத்து. அது சரி, எங்க இருக்கு அந்த தேர் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம சரீரம் தான் அந்த தேர். ஐம்புலன்கள்னு சொல்றோம்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 குதிரைகள். அது 5 ஒரே திசையில போகணும். அதை மறந்துவிட்டு கை ஒண்ணு செய்ய, வாய் ஒண்ணு பேச, கண்ணு ஒண்ணு பார்க்க, இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நோன்புங்கிறது. உண்ணா நோன்புங்கிறது உலகம் பூரா எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில வலியுறுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இஸ்லாமும் இதை ஒரு முக்கிய கடமையா வலியுறுத்துது. புனித நோன்பு உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வருது. ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உளரை செய்யுது. தொழுகைக்கு சுவை அளிக்குது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. ஏழை எளியவர்கள், வறியவர்கள் இவங்க பேர்ல அனுதாபம் கொள்றதுக்கு கத்துக் கொடுக்குது. நோன்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாவே பல மாறுதல்கள் உடம்புல ஏற்படுது. ரத்த அழுத்தத்தை அது குறைக்குதான். ரத்த கட்டியை கரைக்கிற சக்தியை ரத்தத்தில் அதிகப்படுத்துது. இந்த மயோகார்டியல் இன்ஃபிராக்ஷன் அதனால ஏற்படுற உயிரிழப்பு பாதியா குறையுதான். தண்ணீர் சாப்பிடாம இருக்கிறப்போ பிட்யூட்டரி சுரப்பியின் பின்பகுதி அது ஒரு ஹார்மோனை சுரக்குது. அது வெளியாகிற யூரின் அளவு இது குறைச்சிரும். அதனால உடம்புல தண்ணி சேமிக்கப்படுது. நோன்பு காலத்துல பிளட் சுகர் சீரா ஒரே அளவா இருக்கிற மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்படி இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ அனுசரிப்பு வேலைகள் உடம்புக்குள்ள நடக்குது. நோன்புன்னா சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, உலக சுகபோகங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிறது, அடுத்தவங்க மேல அனுதாப உணர்வு வளர்றதுக்கும் சகிப்புத்தன்மை வளர்றதுக்கும் நோன்பு துணையா இருக்கும். உலகத்துல மனிதர்கள் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காதனால தான் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. மனுஷனுக்கு நிம்மதி குறையறதுக்கு இதுதான முக்கியமான காரணம். பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிற திறமை நம்ம கிட்ட இருந்தா அதை உடனடியாக தீர்க்கறதும் சுலபமா இருக்கும். மனுஷன் சரியா புரிஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நோன்பு தான். இந்த நோன்பு இறைவனுக்கு நாம ரொம்ப நெருக்கமா இருக்கோங்கிற உணர்வை ஏற்படுத்துற நோன்பு. இதுவரைக்கும் நாம பேசிக்கிட்டது இறைவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்கிற நோன்பை பத்தி. இதெல்லாம் இருக்கட்டும், இறைவன் பேர்ல நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதை ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட ஒருத்தர், நம்ம வயிற்றை நிரப்புறது ஆண்டவன் தான் அப்படின்னாராம். அது எப்படி அவர் நிரப்புவார்? நாம தானே கையால எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்காரு இவர். அது மட்டும் இல்ல, அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். உடனே மனைவி கிட்ட போனார். கட்டுச்சோறு கட்டி கொடுனார். ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டார். நேரா மனுஷனே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு போனார். ஒரு இடத்துல உட்கார்ந்தார். சோத்து பொட்டலத்தை முன்னாடி வச்சார். நான் இதை என் கையால தொட போறது இல்ல, நானா சாப்பிடாதப்போ ஆண்டவன் எப்படி என் வயிற்றை நிரப்புவார் பார்க்கலாம் அப்படின்னார். கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு பேசாம உட்காந்துருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பக்கமா 2 ஆசாமிகள் வந்தாங்க. அவங்களுக்கு அகோர பசி. 2 பேர்ல ஒருத்தன் அந்த பொட்டலத்தை எடுக்க போனா, இன்னொருத்தனுக்கு சந்தேகம், இவன் ஏன் இந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்கான், ஒருவேளை இதுல ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னா. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தன். அந்த ஆளுகிட்டே கேட்டுருவோமேனு பேச்சு கொடுத்து பார்த்தான். அந்த ஆள் பேசவே இல்லை. சந்தேகம் வலுத்துது. 2 பேரும் அந்த ஆளை வலுக்கட்டாயமா பிடிச்சிக்கிட்டு வாயில சாப்பாட்டை திணிச்சாங்க. வேற வழி இல்லை, சாப்பிட்டுட்டான். இப்போ அந்த ஆளுக்கு வயிற்று நிரப்புனது யார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்துல இருந்தது பூராவே அந்த 2 பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருந்தார். என்னப்பா இறைவனோட கருமையை நினைச்சு ஆச்சரியப்பட்டு இருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் பழைய நண்பர். அதுக்கு அவர் சொன்னார், நான் அதை நினைச்சு ஆச்சரியப்படல, எப்பவும் நான் கஷ்டப்பட்டு சாப்பிடுற எங்க வீட்டு சமையல அவ்வளவு பிரியமா அந்த 2 பேரும் சாப்பிட்டுருக்கானே அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பசியில இருந்திருக்கான், அதை நினைச்சுதான் தெரிச்சு போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.